வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து பச்சை பயிரை வந்து பயிரிட்டிருக்கோம் நண்பர்களே. இந்த பயிரானது வந்து 90 நாட்கள் ஆச்சுன்னா ஃபுல்லாக அறுவடை பண்ணிடலாம் நண்பர்களே. இந்த தட்டை பயிரானது வந்து வைகாசி மாதம் கடைசியில் வந்து மழை பெஞ்சதுனால டிராக்டர் விட்டு உழுது மானாவாரியாக பயிரிட்டோம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வந்து மழையே சுத்தமாக இல்லை நண்பர்களே. இந்த தட்டை பயிர் வந்து பார்த்திங்கன்னா சரியாக முளைக்கலை. ஒரு சில இடத்துல நல்லா முளைச்சிருக்கு நண்பர்களே. நல்லா செழிப்பாகவும் இருக்குது செடி. இந்த செடியில் பார்த்திங்கன்னா புழு நோய் அதிகமாக தாக்கிடுச்சு நண்பர்களே. இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டை அதிகமாக இருக்குது நண்பர்களே. இதனால் நோய் அதிகம் தாக்கிடுச்சு நண்பர்களே. இந்த காட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப களையும் அதிகமாக முளைச்சிருக்கு நண்பர்களே. இந்த காட்டில் பார்த்திங்கன்னா சாட்டனை, நாவல் பூண்டு, கோரப்புல்லு, குட்டைப்புல்லு, பாசாகீரைன்னு நிறைய புல்லு முளைச்சிருக்கு நண்பர்களே. இந்த புல்லெல்லாம் பிடுங்கி எடுக்கணும் அப்படின்னா காசு ரொம்ப அதிகமாகும் நண்பர்களே. கையில் காட்டியிருக்க புல்லு பார்த்திங்கன்னா பாசாகீரை நண்பர்களே. இந்த கீரையை வந்து உணவுப் பொருளாகவும் சமைத்து கீரையாக சாப்பிட்லாம் நண்பர்களே. உடம்புக்கும் ரொம்ப நல்லது நண்பர்களே அந்த கீரை, பாசாகீரை. இந்த இந்த கீரை இந்த புல்லு எல்லாத்தையும் பிடுங்கி எடுக்கணும் அப்படின்னா ஆட்கள் காஸ்ட்டு ரொம்ப அதிகமாகும் நண்பர்களே. அதனால் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா காட்டோடு அப்படியே விட்டுட்டாங்க நண்பர்களே. இன்னும் ஒரு 10 நாள் ஆச்சு அப்படின்னா பூ எடுக்க ஆரம்பிச்சு நண்பர்களே. இதில் என்ன பார்த்தீங்கன்னா நோய் தான் நண்பர்கள் அதிகமாக தாக்கிடுச்சு இந்த காட்டில். இப்போ வந்து ஆடி மாதத்தில் மழையும் இல்லாதனால ஒரு சில இடங்களில் வாடி இருக்குது நண்பர்களே. இதை வந்து இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு 10 நாள் ஆச்சுன்னா அப்படின்னா காய்க்கு வந்துடும் நண்பர்களே. உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும் மற்றும் விவசாயம் செய்யும் மனிதர்களும் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்காங்க நண்பர்களே. பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்காங்க நண்பர்களே.